நமக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தவங்க அப்படிலாம் வந்து சச்சினை சொல்லுவாங்க. சச்சின் வந்து 17 இயர்ஸ்ல 16 இயர்ஸ்ல டெபியூட் ஆகி இம்ரான் கான் அந்த மாதிரி பவுலிங் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லார்ட்ஸ்ல போயிட்டு மான்செஸ்டர்ல வந்து அந்த ஒரு பவுலிங் அட்டாக் ஃபேஸ் பண்ண ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆச்சு இந்தியாலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்தியா வந்து கிரிக்கெட்ல கொஞ்சம் பின்தங்கி இருந்தது ஆப்கானிஸ்தான் மாதிரி. ஸோ அப்போ ஒரு பெரிய சென்சேஷன். இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இந்தியா கிரிக்கெட்னால இந்தியான்றப்ப இருந்தப்போ ஒரு சென்சேஷன். இந்த ஜென்ரேஷன், அதாவது அது வந்து ஜென்சிக்கும் மில்லினியலுக்கும் முன்னாடி இந்த ஜென்ரேஷன் சச்சின் கிரியேட் பண்ணாரு. இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இன்னொரு ஸ்டாட் கூட பார்த்தேன். யூசப் பதான் தான் இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ரெக்கார்ட் பை இந்தியன் வச்சிருந்தாங்க. அப்போ அவன் பிறக்க கூட இல்லையா. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை கேட்டர் பண்ணிட்டு பெருசா செலிப்ரேஷன் ஒண்ணுமே கிடையாது. ஜாலியா அப்படி சொல்லிட்டு அந்த காம்னஸ் தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் இப்படி சல்யூட் பண்ணிட்டு போன அந்த மெச்சூரிட்டி, அதெல்லாம் வந்து ஐம் வெரி இம்ப்ரெஸ். அதாவது வார்த்தையே இல்லை. மற்ற யாராவதுன்னா அவ்வளவு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த காம்னஸ் காமிச்சது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. நம்ம வந்து அந்த அஜிடேட்லாம் ஆகாம இருந்தது வந்து இட் எக்ஸைட்ஸ் மீ லாட். இந்த ஃபியூச்சர் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அவனுக்கு வந்து 34 வயசு தான்.